தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 4900 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு காரணமாக சோழகங்கம் ஏரிக்கு மாற்றப்பட்ட தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. கங்கை கொண்ட சோழபுரத்தின் 1000 ஆண்டு கொண்டாட்டத்தின் நிறைவு விழா. பிரதமர் மோடி நாளை பங்கேற்க உள்ள நிலையில் விழா கோலம் பூண்ட கோயில் வளாகம். பிரதமர் வருகையை ஒட்டி தூத்துக்குடி குமரி கடல் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். 2 அதிநவீன படகுகளில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணி. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என அறிவிப்பு. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் பெயர் வெளியீடு. அசாமைச் சேர்ந்த 35 வயது ராஜு பிஸ்வகர்மா என காவல்துறை தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ராஜுவுக்கு மருத்துவ பரிசோதனை நிறைவு. கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்துச் சென்று விசாரணை. மருத்துவமனையில் இருந்தபடியே ஓரணியில் தமிழ்நாடு நிலவரம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. திமுக மண்டல பொறுப்பாளர்களை வரவழைத்து தேர்தல் களப்பணிகள் குறித்தும் ஆலோசனை என தகவல். அன்புமணியின் நடைபயணத்திற்கு காவல்துறை எந்தவித தடையும் விதிக்கவில்லை. வழக்கறிஞர் பாலு விளக்கம். பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சனம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி விமர்சித்ததால் பரபரப்பு. காவல்துறையின் தடையை மீறி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாமகவினருக்கு ராமதாசால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவுரை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டம் தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 150 அடி தூரத்திற்கு பறந்த மேற்கூரை. பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சேதம். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசினார் பென் ஸ்டோக்ஸ். இந்தியாவை விட 280 ரன்கள் முன்னிலை பெற்றது இங்கிலாந்து. தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 4900 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு காரணமாக சோழகங்கம் ஏரிக்கு மாற்றப்பட்ட தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. கங்கை கொண்ட சோழபுரத்தின் 1000 ஆண்டு கொண்டாட்டத்தின் நிறைவு விழா. பிரதமர் மோடி நாளை பங்கேற்க உள்ள நிலையில் விழா கோலம் பூண்ட கோயில் வளாகம். பிரதமர் வருகையை ஒட்டி தூத்துக்குடி குமரி கடல் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். 2 அதிநவீன படகுகளில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணி. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என அறிவிப்பு.
தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் பெயர் வெளியீடு. அசாமைச் சேர்ந்த 35 வயது ராஜு விஸ்வகர்மா என காவல்துறை தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ராஜுவுக்கு மருத்துவ பரிசோதனை நிறைவு. கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்து சென்று விசாரணை. மருத்துவமனையில் இருந்தபடியே ஓரணியில் தமிழ்நாடு நிலவரம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. திமுக மண்டல பொறுப்பாளர்களை வரவழைத்து தேர்தல் களப்பணிகள் குறித்தும் ஆலோசனை என தகவல். அன்புமணியின் நடைபயணத்திற்கு காவல்துறை எந்தவித தடையும் விதிக்கவில்லை. வழக்கறிஞர் பாலு விளக்கம். பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சனம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி விமர்சித்ததால் பரபரப்பு. காவல்துறையின் தடையை மீறி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாமகவினருக்கு ராமதாசால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவுரை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டம் தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 150 அடி தூரத்திற்கு பறந்த மேற்கூரை. பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சேதம். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசினார் பென் ஸ்டோக்ஸ். இந்தியாவை விட 280 ரன்கள் முன்னிலை பெற்றது இங்கிலாந்து. தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 4900 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு காரணமாக சோழகங்கம் ஏரிக்கு மாற்றப்பட்ட தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. கங்கை கொண்ட சோழபுரத்தின் 1000 ஆண்டு கொண்டாட்டத்தின் நிறைவு விழா. பிரதமர் மோடி நாளை பங்கேற்க உள்ள நிலையில் விழா கோலம் பூண்ட கோயில் வளாகம். பிரதமர் வருகையை ஒட்டி தூத்துக்குடி, குமரி கடல் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். 2 அதிநவீன படகுகளில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணி. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என அறிவிப்பு. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இரவு 10:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் பெயர் வெளியீடு. அசாமைச் சேர்ந்த 35 வயது ராஜு விஸ்வகர்மா என காவல்துறை தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ராஜுவுக்கு மருத்துவ பரிசோதனை நிறைவு. கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்து சென்று விசாரணை. மருத்துவமனையில் இருந்தபடியே ஓரணியில் தமிழ்நாடு நிலவரம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. திமுக மண்டல பொறுப்பாளர்களை வரவழைத்து தேர்தல் களப்பணிகள் குறித்தும் ஆலோசனை என தகவல். அன்புமணியின் நடைபயணத்திற்கு காவல்துறை எந்தவித தடையும் விதிக்கவில்லை. வழக்கறிஞர் பாலு விளக்கம்.
பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சனம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி விமர்சித்ததால் பரபரப்பு. காவல்துறையின் தடையை மீறி நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாமகவினருக்கு ராமதாஸால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிவுரை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி மாவட்டம் தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 150 அடி தூரத்திற்கு பறந்த மேற்கூரை. பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சேதம். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசினார் பென் ஸ்டோக்ஸ். இந்தியாவை விட 280 ரன்கள் முன்னிலை பெற்றது இங்கிலாந்து.